காலை வேளையிலே உங்களை சந்திப்பிலும் வந்து சந்தோஷம். ஏசு 53:7 வாசிப்போம். கவனிங்க. அவர் அடிக்க கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவருடைய தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்தரிக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு ஆடு எப்படி கசாப் கடை கொண்டு போய் அதை கொன்று அதை மாம்சமாய் மாற்றுகிறார்களோ அதே போல இயேசுவை கள்ளர்கள் பிடித்து கொண்டு போய் அவரை சிலுவையில் அடிக்க கொண்டு போகிறார்கள். அப்பொழுது எப்படி ஒரு ஆட்டை ஒருவன் தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து அதை விலைக்கு வாங்கி கொண்டு போய் அதை கறி விற்பனை செய்ய கொண்டு போகிறானோ, அதை கொள்வதில் கொண்டு போகிறானோ, அதை போல இயேசுவை ராத்திரியிலே வந்து கள்ளர்கள் அவரை பிடித்து கொண்டு போய் அவரை அடிக்க போகிறார்கள். அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் திருடனை பிடிக்கிறத போல இயேசுவை பிடிக்க வந்தார்கள். அவர்கள் அதனால்தான் கள்ளர்கள் என்று சொல்லுகிறேன். ஆகவே அவர் வந்து அவரை பிடித்து கொண்டு போனார்கள். இந்த காலையில் அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்டார். இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு உங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் பாடுபட்டாரே. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.